நமஸ்தே. பெரிய பாஷர் மார்கழி மாதத்தை குறித்த பல அரிதான விஷயங்கள் எல்லாத்தையும் பெரியவா காண்பிக்கிற வழியில் நம்ம தெரிஞ்சுன்னு வந்துட்டுருக்கோம். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்த புராதனமான பழக்க வழக்கங்களாச்சு, பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிறதாச்சு, வடக்கில் பாகவதத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களாச்சுன்னு இல்லாமல் இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. பெரியவா ஃப்ளைட்டில் நமக்கு தாய்லாந்து வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டா. அதே மாதிரி அதிலேருந்து ஆரம்பித்து லிங்குவிஸ்டிக் ரிசர்ச் வந்தது. மார்கழிக்குள்ளேயே அப்படியே இங்கிலீஷ் கேலண்டரையும் கனெக்ட் பண்ணி எத்தனையோ விஷயங்கள்லாம் பார்த்துன்னு வந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். பெரியவாளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் மார்கழியில் வரக்கூடிய இன்றைய தினத்தை பற்றி விசேஷமாக கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி பெரியவா டச் பண்ணாத டாப்பிக்கே கிடையாது, நம்ம தைரியமாக சொல்லாமல் இல்லையோ. அது மாதிரி இன்னித்த டாப்பிக்கும் பெரியவா ஸ்பெசிஃபிக்காக டச் பண்ணியிருக்கா, கூடாரை வள்ளி. அதை பெரியவா ரொம்ப ஒரு நயமாக ஒரு சிரிப்போட பெரியவா அதை சொல்ல ஆரம்பிக்கிறா. கூடார வள்ளின்னு சொன்னாக்கா சில பேர் என்ன புரிஞ்சுக்கிறான்னா, வள்ளின்னு சொன்னால் கொடி, அப்போ கூடாரத்து மேலே படர்ந்துருக்கிற கொடியாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் அப்படி கிடையாது. இதுக்கு மூலம் எங்கேருந்து இந்த வார்த்தை வந்திருக்குன்னு சொன்னாக்கா, ஆண்டாளுடைய பாசுரம் ஒன்று இருக்குது, 27ஆம் பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு ஒரு பாசுரம் இருக்கே, அதுதான் அப்படியே மருவி மருவி கீழே இறங்கி இப்படி வந்துருத்து அப்படின்னு பெரியவா காட்டுறா. கூடாரை வெல்லும்னு ஆரம்பிக்கிற பாசுரம் கூடாரை வல்லுமாகி அப்புறம் அப்படியே கூடார வள்ளி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லின்னு வரா. சரி, இந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் பெரியவா சொல்கிற எக்ஸ்பிளனேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நமக்கு தெரியும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே சிவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு மூட நெய் பெய்து வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு பாசுரம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த மாதம் முழுக்க எப்படிப்பட்ட விரதானுஷ்டானம் அவள் பண்ணிட்டு வந்தா அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். அந்த விரதானுஷ்டானம் பூர்த்தி ஆக போகிறது. முதல்ல என்ன சொன்னா, இந்த விரதத்தில் நாங்கள் நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், அதே மாதிரி மையிட்டு எழுதோம் மலரிட்டு யாம் முடியோம்லாம் சொல்லியிருந்தாலும் இல்லையா. இப்போ அதெல்லாம் பூர்த்தியாக போகிறது. அப்போ நெய் பால்லாம் வேண்டான்னு சொன்னது போக இன்னைக்கு நிறைய சேர்த்து சாப்பிடணும் நெய்யை அப்படிங்கிறதாக இங்கே இந்த ஒரு விஷயம் வருது. இப்போ ஆண்டாள் எழுதியிருக்க மாதிரியே ஆண்டாளுடைய தோப்பனார் ஒருத்தர் இருக்கார். அவர் எழுதியிருக்கிற திருப்பல்லாண்டுலேயும் அவர் இதே பாயிண்ட்டை சொல்கிறதாக ஒரு வார்த்தை கொண்டு வரார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நெய்யிடை நல்லதோர் சோறு அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். எப்படியா நெய்க்கு நடுவில் நல்லதாக கொஞ்சம் சோறு இருக்கா மாதிரி தத்துவார்த்தமாக இதே பாட்டுக்கு பாசுரத்துக்கு வேறு விளக்கங்கள் சொல்கிறது உண்டு. பட் இப்போ நேரடியாக நம்ம பார்த்தோம்னா ஆண்டாள் சொல்கிறது பால் சோறு மூட நெய் பெய்து, அந்த சோறு பால் சோறு மூடுற அளவுக்கு நெய்யை பொழிஞ்சு அதை இவ அடுத்து சாப்பிடும்போது முழங்கையெல்லாம் நெய் வழியணுமா, அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த நாளில் இவ பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ விரதானுஷ்டானம் பூர்த்தியாகிறது அன்னைக்கு இப்படியெல்லாம் சுவாமிக்கு நிவேதனத்தை பண்ணிவிட்டு அவள் எடுத்து இதை சாப்பிட்றா, பிரசாதமாக இவளுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறதாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல தான் பெரியவாளுடைய அழகான எக்ஸ்பிளனேஷன் ஆரம்பமாகுது. பெரியவா சொல்கிறா, இங்கே அவள் என்ன நிவேதனம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பால் சோறு அப்படின்னு முதல்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கு. அதுக்கு பெரியவா கனெக்ஷன் சொல்கிறா. அதாவது நம்ம பாயசம்னு சொல்கிறோமே, பாயசம்னா என்ன அர்த்தம்னு வச்சுட்டு இருக்கோம், அது ஏதோ ஒரு சர்க்கரை வெல்லம் இதெல்லாம் போட்டு செய்யறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் ஒன்ஸ் அகெயின் லிங்குவிஸ்டிக்ஸ் ரிசர்ச் தான் இங்கே. பாயசம்னு சொன்னாக்கா பயஸ் சம்பந்தம் உள்ளதானது அப்படின்னு ஒரு அர்த்தம். பயசுனா என்னன்னா பாலாம். அப்போது பால் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தான் பாயசம். அப்போ பழங்காலத்தில் என்ன சிஸ்டம் இருந்ததுன்னு கேட்டால், பாயசம் பண்ணுறதுன்னு சொன்னாக்கா அரிசியை பால் ஊற்றி அதோடையே வேக வைக்கிறது தான் பாயசம்னு சிஸ்டமாக. அப்புறம் ஆண்டாள் காலத்தில் இருக்கும் பொழுது பருப்பு பாயசம் அது இதெல்லாம் வந்துடுத்து. நம்ம ஆண்டாள் இதை டிஸ்டிங்விஷ் பண்ணி காமிக்கணும், இது பருப்பு பாயசம் மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறதுக்காகவே ஸ்பெசிஃபிக்காக மறுபடி பால் சோறு மூட அப்படின்னு அதை திரும்பி இங்கே காலன் பண்ணி சொல்லியிருக்கா. அப்போ தான் இந்த பாயசம்னு சொல்கிற ஒரிஜினல் என்னவோ, அதாவது அரிசியை வெறும் தண்ணி ஊற்றிலாம் வேக வச்சிடக்கூடாது, பாலை விட்டே நல்லா வேக வைக்கணும் அதை அப்படிங்கிறத தெரியறதுக்காக பால் சோறுன்னு ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கா. அது மூட நெய் பெய்துன்னு சொல்லியிருக்கே, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பெரியவா சொல்கிறா, அந்த நெய் நிறைய அதில் விட்டுருக்கணுமா. நெய்யை விட்டு நன்னா அதை குக் பண்ணி அடுப்புலேருந்து அதை இறக்கி வச்ச பிறகு அந்த நெய் மிச்சம் கக்கின்னு இருக்குமா நெய். அதான் பெரியவா யூஸ் பண்ணுற வேர்டு,
நெய் அவ்வளோ ஜாஸ்தியாக பிழிஞ்சாக்கா முதல்ல அது உள்ளே இழுத்துட்டே இருக்கும். அப்புறம் அடுப்புலேருந்து இறக்கினா ஆகட்டும் கூட அந்த சாதம் பாக்கி நெய்யை கக்கும் வெளியில். அப்படி கக்கிண்டு மிச்சம் நெய் அப்படி மேலே துளுத்துன்னு இருக்கிறதுனால தான் எடுத்து சாப்பிடும்போது அந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு சொல்கிற அளவுக்கு நெய் அப்படியே கக்கிறது. அதுலேருந்து அவ்வளோ நிறைய விட்டுருக்கணும் அதில் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே சொல்லின்னு வரா. இதே பாயிண்ட்டை தான் திருப்பல்லாண்டுலேயும் சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம். நெய் நிறைய, அதுக்கு நடுவில் கொஞ்சமாக சோறுன்னு இருக்கா மாதிரி. அப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு விசேஷத்தை அங்கே பார்க்குறோம். பெரியவா இதை அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கண்டினியூ பண்ணின்னு வரா. இப்படி பண்ணக்கூடிய இந்த நிவேதனத்துக்கு தான் இந்த வைஷ்ணவத்தில் அழகாக ஒரு பேர் வச்சிருக்கா, அக்கார வடிசல் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா. இந்த அக்கார வடிசல்னா எங்கேருந்து வந்திருக்கு தெரியுமோ அப்படின்னு லிங்குவிஸ்டிக்ஸ் மறுபடி இதுக்கு அக்காரை ப்ளஸ் அடிசல் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அக்காரைன்னு சொன்னாக்கா சர்க்கரையை குறிக்கிறதாக இருக்கு. இதுவும் மறுபடி ஒன்ஸ் அகெயின் சம்ஸ்கிருதத்திலேருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு மூலம் காமிக்கிறா. சர்க்கரா அப்படின்னு சொன்னாக்கா சம்ஸ்கிருதத்தில் சுகர்னு மீனாருது. இந்த சர்க்கரா தான் நமக்கு இங்கே வரும்பொழுது ஷானா காணாமல் போய், ஏன்னா ஷான்னு இந்த சம்ஸ்கிருதத்தில் வரக்கூடிய ஷானா வருது, ஷம்புவுக்கு போடுற மாதிரி. அந்த ஷா காணாமல் போய் ஆ வந்து நின்றுடுறது. இப்போ சர்க்கரா என்ன ஆகுது, அர்க்கரா ஆகிறது. அர்க்கரா அதுக்கப்புறம் அக்கரா ஆகி அக்கறை எடுத்து அக்காரம் அப்படின்னு வந்து நிறுத்து. அப்போ சர்க்கராவுக்கு பதிலாக இங்கே அக்காரைன்னு வந்தாச்சு. அடிசல்ங்கிறது சாதத்தை நன்றாக குழைய வச்சு இதில் சேர்த்துருக்குங்கிறத தெரிஞ்சுக்கும் பொழுது அக்காரை ப்ளஸ் அடிசல், நன்றாக சர்க்கரை சேர்த்ததான ஒரு, இந்த சர்க்கரைன்னு சொல்லும் பொழுது மதுரம், அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற சர்க்கரைன்னு அர்த்தம் இல்லை, வெல்லமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி அங்கே சொல்கிறா. அப்போ அக்கார வடிசல்னு சொன்ன உடனேயே முக்கியமான பாயிண்ட் இதில் இதுதான் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த சர்க்கரானுடைய எக்ஸ்பிளனேஷனை இன்னொரு சைடு பெரியவா எடுத்துன்னு போகிறான். இங்கேருந்து அரபிக்குக்கெல்லாம் அது போகிறது. அந்த லாங்குவேஜஸ்க்கு போகும்போது சர்க்கராங்கிறது சுக்கர்னு ஆயிடுத்து. சுக்கர்லேருந்து இங்கிலீஷுக்கு போகும்போது சுகர்னு ஆயிடுத்து. சுகர்லேருந்து கண்டினியூ ஆகி சாக்கரின்னு போய் அதுலேருந்து ஜாகரிக்கு போய் இந்த ஜாகரி மறுபடியும் தமிழுக்கு வரும்போது ஜாங்கிரி அதுக்கு வரைக்கும் வந்துருத்து அப்படின்னு பெரிய சைக்கிள் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறா பெரியவா. சரி, இதெல்லாம் வந்துன்னு இருக்கு. அக்கார வடிசல், கூடார வள்ளி, இதெல்லாம் இன்னைக்கு நாளில் நன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இனிமேல் பெரியவா சொன்னதை மறக்கவே மாட்டோம். அந்த நினைவோடையே இந்த சர்க்கரையினுடைய கண்டினியூஷனாக இன்னொன்று பார்ப்போம். அதாவது பெரியவாளை பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த சர்க்கரை கண்டம்னு சொல்லக்கூடியதாக கல்கண்டு இருக்கு. இந்த கல்கண்டை பிரசாதம் கொடுப்பா அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்த பொழுது ஒரு சின்ன குட்டி ஒன்று, ஒரு குழந்தை வந்திருந்துதான். அந்த குழந்தை பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு ஓடி வந்து க்யூவில் வந்து நின்றுடுத்து. பெரியவா கிட்டக்க ரொம்ப வாஞ்சியாக வந்துடுத்து. அது பெரியவா பார்க்குறா. பார்த்துட்டு உனக்கு என்னம்மா பேர் அப்படிங்கிறாளாம். அது குழந்தையனும் ரொம்ப குட்டி, அதுக்கு இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவா. பெரியவாளை பார்த்தா ஏதோ ஒரு தாத்தாங்கிற வாஞ்சியோடு அது கிட்டக்க போயிட்டு அது தன் பேரை சொல்கிறது, தீபா அப்படிங்கிறதான். பெரியவா என் காதில் சரியாக வேலியே, இன்னும் கொஞ்சம் பலமாக சொல்லேன் அப்படிங்கிறாளாம். அது சொல்கிறது, D for donkey, E for egg, E for elephant, P for people and A for ant, D பா அப்படின்னு தான். பெரியவா ஒரு நிமிஷம் சிரிச்சுட்டாலாம். சிரிச்சுன்ட்டு, பேஷ் ரொம்ப ஜோராக சொல்கிறியே, பொழந்து கட்டுறியே அப்படின்ட்டு அப்படி ஒரு கல்கண்டத்துக்கு கையில் போட்டாலாம். போட்டுட்டு, நீ இப்போ சொன்னியே இந்த DEEPAக்கு அதை இந்த டாங்கி எக்கெல்லாம் சேர்க்காமக்கி இதே இன்னும் நன்னா அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும், நான் சொல்லித்தட்டுமா, கத்துப்பியா அப்படின்னாலாம் பெரியவா. இந்த குழந்தை உடனே சொல்லுங்கோ அப்படின்னு தான். பெரியவா சொன்னாலாம், நீ DEEPAன்னு எழுதுகிற 5 எழுத்துக்கு பதிலாக 4 எழுத்துல எழுதலாம். DIPA அப்படின்னு 4 எழுதலாம். அதுக்கு என்னென்ன சொல்லலாம்னு நான் சொல்லித்தரேன். டின்னு சொன்னாக்கா D ஃபார் தேவி. தேவின்னு சொன்னால் அம்பாள். அதாவது இந்த சுவாமின்னு ஒன்று சொல்கிறோமே, அந்த சுவாமியே அம்மாவாக ரூபமாக எடுத்து வரும் பொழுது அம்மன் சுவாமின்னு நம்ம கூப்பிடுறோம். நீ கோயிலுக்கு போனால் பார்த்துருப்பியே அம்மன் சந்நிதின்னு, பார்த்துருக்கியோ அப்படின்னாலாம். பார்த்துருக்கேன், தெரியும் எனக்கு அப்படின்னு தான். அதுதான் தேவி. ஸோ D ஃபார் தேவி ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஐக்கு என்ன அப்படின்னு தான். I ஃபார் இளங்கோ அப்படின்னாலாம் பெரியவா. இளங்கோன்னா யார் தெரியுமோ? எனக்கு தெரியாதே, இங்கே சொல்லுங்கோ அப்படின்னு தான். இளங்கோங்கிறவர் தமிழில் ரொம்ப உசந்த காவியங்கள்லாம் பண்ணியிருக்கார். தமிழ் லிட்ரேச்சரில் இளங்கோ மாதிரி ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய பொயட்டு. அவர் எழுதியிருக்கிற விஷயம்லாம் நிறைய கதை இருக்குது. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை. அப்பாட்ட உனக்கு புக்கு வாங்கி கொடுக்க சொல்லு, அதெல்லாம் படி, உனக்கே புரியும், பிடிக்கும் அப்படின்னாலாம். ஓகே, I ஃபார் இளங்கோ. அப்புறம் Pக்கு அப்படின்னு தான். P ஃபார் பிரகலாதன்.
பிரகலாதன் தெரியுமோ நோக்கு அப்படின்னாராம். எனக்கு தெரியுமே, இஸ் அ வெரி டிவோட்டட் பாய். அந்த பாயை வந்து காப்பாற்றுறதுக்காக காட் டுக் அனிமல் ஃபார்ம் அண்ட் ஹீ கேம் டு கில் திஸ் பாய்ஸ் ஃபாதர் ஹூ வாஸ் தி எனிமி அப்படின்னு தான். பேஷ், என்ன தெரிஞ்சுட்டு இருக்கே, வெரி குட், பிரகலாதன் ஆயிடுத்து. அடுத்தது ஏக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொன்னாலாம், ஏ ஃபார் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயன்னா தெரியுமா நோக்கு அப்படின்னாலாம். எனக்கு தெரியலையே, யாரு அப்படின்னு தான். ஹனுமார்னா தெரியுமா? தெரியும், மங்கி காட்னோ அப்படின்னு தான். ஆமாம், அவரே தான். அவருக்கே தான் ஆஞ்சநேயர்னு ஒரு பேர். அதனால் அந்த ஆஞ்சநேயரை எப்போ நம்ம மனசால ஸ்மரிச்சுட்டே இருந்தாக்கா, அவருக்கு நம்ம ஸ்லோகம்லாம் சொல்லின்னு வந்தோம்னாக்கா நமக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பார், நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த சுவாமி கொடுப்பார். அதனால அந்த சுவாமி எப்போ ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு குழந்தையா இருந்து பெரியவா அழகாக அதை சொல்லி கொடுத்தாலாம். இதில் 2-3 விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம ஒரு பேரை வந்து சொல்லும் பொழுது அந்த பேருக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சுவாமி நாமாவையும் நம்ம ஸ்மரிக்கிற ஒரு பாக்கியம். அப்படி குழந்தைகளுக்கு நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம். 2வது, ஐ ஃபார் இளங்கோன்னு சொல்லும் பொழுது இந்த தமிழுக்கும் இந்த லிட்ரேச்சருக்கும் இந்த குழந்தைகளுக்கு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிறதையும் பெரியவா அழகாக ஒரு இண்டிகேட் பண்ணி இங்கே நம்ம காமிச்சு கொடுக்குறா. கூட இருந்த பேரண்ட்ஸ்க்கு அதுலேருந்து பாடம், சுற்றி இருந்து பார்த்துருந்தவா எல்லாருக்கும் இதுவும் நம்ம மறக்காமல் செய்யணும்ன்ற ஒரு பாடம் கிடைக்கிறது. அப்படி டிஐபிஏன்னு சொல்லி கொடுத்து அந்த குழந்தை அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா கல்கண்டு பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கேருந்து துள்ளி குதிச்சுட்டு அந்த குட்டி அங்கேருந்து ஓடுறதான். ஓடும்பொழுது எப்படி, வாய் நிறைய கல்கண்டு, அது கூடவே டி ஃபார் தேவி, ஐ ஃபார் இளங்கோ, பி ஃபார் பிரகலாதன், ஏ ஃபார் ஆஞ்சநேயான்னு கத்தின்ண்டே ஓடுறது அந்த குழந்தை. குழந்தைக்கு சின்ன வயசுலேயே அதை ஊட்டிட்டாக்கா எப்பவும் மறக்காதோ இல்லையோ, அது மாதிரி நம்ம எல்லாரையும் குழந்தையா வச்சு பெரியவா ஊட்டின்ண்டே வந்தா பெரியவா சரணம்.